போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக் தொடர்பான ஆவணங்களை டெல்லி என்ஐஏ கேட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜாஃபர் சாதிக் தொடர்பான ஆவணங்களை டெல்லி என்ஐஏ கேட்டிருக்கிறது. பல்வேறு நாடுகளுக்கு போதைப் பொருள் சப்ளை செய்யப்பட்டிருப்பதால் என்ஐஏ விவரங்களை கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் முரளி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் முரளி. டெல்லி என்ஐஏ ஜாஃபர் சாதிக் தொடர்பான ஆவணங்களை தற்போது கேட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள். 2000 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தப்பட்ட விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த ஜாஃபர் சாதிக் என்பவரை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நேற்றைய முன்தினம் டெல்லியில் வைத்து கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான பல்வேறு விசாரணைகள் நடத்தப்பட்டு வரும் சூழ்நிலையில் இன்று ஒரு நபர் ஜாஃபர் சாதிக்குடைய கூட்டாளியும் ஒரு நபர் சென்னையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் பல நாடுகளுக்கு இவர்கள் போதைப் பொருட்களை சப்ளை செய்த காரணத்தினால் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிடம் டெல்லி என்ஐஏ அதிகாரிகள் அவர்களுடைய ஆவணங்களை கேட்டிருக்கிறார்கள். பல்வேறு நாடுகளுக்கு இவர்கள் போதைப் பொருட்களை சப்ளை செய்திருப்பதால் அடுத்தடுத்த கட்டமாக இந்த போதைப் பொருள் விவகாரத்தில் என்னென்ன விவரங்கள் தெரிய வரும் என்பதும், அதே போன்று இவர்கள் தடை செய்யப்பட்ட இயக்கங்களுக்கு போதைப் பொருட்களை சப்ளை செய்திருக்கிறார்களா என்ற அடிப்படையில் அவர்களுடைய ஆவணங்களை கேட்டதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கடந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி டெல்லியில் 3 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அந்த 3 நபர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சென்னையை சேர்ந்த ஜாஃபர் சாதிக் என்பது இதற்கெல்லாம் மூளையாக செயல்பட்டது தெரிய வந்தது. இந்த நிலையில் ஜாஃபர் சாதிக்கை கைது செய்யப்பட்டதை அடுத்து இன்று ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த விசாரணைகள் நடத்தப்படும் சூழ்நிலையில் 7 நாட்கள் போலீஸ் காவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜாஃபர் சாதிக்கிற்கு. ஜாஃபர் சாதிக்கிடம் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பல்வேறு விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இவர் மூலமாக யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது, அதே போன்று இந்த விவகாரத்தில் திமுக சார்ந்த முக்கிய நபர்கள் சிக்குவார்கள் எனவும், அதே போன்று திரைப்படத்தில் தயாரிப்பாளராக இருந்த காரணத்தினால் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர்களும் அதே போன்று இயக்குநர்களும் இந்த விவகாரத்தில் சிக்குவார்கள் என பல்வேறு விஷயங்கள் வெளிவந்திருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக விசாரணைகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அதே போன்று என்ஐஏ தற்பொழுது அவருடைய ஆவணங்களை கேட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இதற்கு அடுத்தபடியாக என்ஐஏ அதிகாரிகளும் விசாரணை மேற்கொள்ள இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி முரளி.